வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சிடபிள்யூசி சீசன் 7ல் நடந்துட்டு இருக்க அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது இன்னைக்கு சமூக வலைதளங்களில் எல்லாருமே கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குக் வித் கோமாளி இன்னைக்கு மக்கள் மத்தியில் ஒரு ரசிகர்கள் பட்டாளத்தை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களால கூட விரும்பக்கூடிய ஒரு ஷோவாக இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த சீசன் 2ல நடந்த விஷயங்கள் தான். ஏன்னா, அந்த குக்கும், கோமாளிக்கும் நடுவுல அந்த கவுண்டர்ஸ் அண்ட் காமெடிஸ் அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகி, அதிலிருந்தே கிட்டத்தட்ட சிடபிள்யூசிக்கு ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது எக்கச்சக்கமா இருக்குது. அதனால தான் சூப்பர் சிங்கர் மாரியே கிட்டத்தட்ட 7 சீசன் இன்னைக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா சிடபிள்யூசி போயிட்டுருக்கு. இப்போ வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லப்படுற திவாகர் மற்றும் புகழ், மாகாபா, அது மட்டும் இல்லாம கானா வினோத் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 4 பேருக்கும் நடந்த அந்த ப்ராப்ளம் அப்படிங்கிறது பெரிய விஷயமா பார்க்கப்படுது. பிக் பாஸ்ல திவாகர் என்டர் ஆனதே நிறைய பேருக்கு பிடிக்காம இருந்தது. அப்பவே என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் தரக்குறைவான ஆட்களை தான் இன்னைக்கு பிக் பாஸ் கண்டஸ்டண்டா போட்டு இன்னைக்கு அந்த ரியாலிட்டி ஷோவோட அந்த ஹைப்பையே இன்னைக்கு உடச்சி எரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனா ஒரு சில நல்ல கண்டஸ்டன்ஸும் அதுல ஸ்டார்டிங்ல இருந்தாங்க. ஆனா திவாகரோட அந்த டாக்ஸிட்டி, அது மட்டும் இல்லாம கானா வினோத், பிரவீன் சொல்லிட்டு அவரை கார்னர் பண்ணது, உருவகேலி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும், அதாவது பிக் பாஸ் சீசன் 9 அப்படிங்கிறது எப்பவுமே இல்லாத அளவுக்கு இந்த தடவை டாக்ஸிட்டியோட உச்சத்துல இருந்தது. அதுக்கப்புறமேலு பிரஜின் சாண்ட்ராவை ஆட் பண்ணி அதனுடைய டாக்ஸிட்டியை இன்னும் ஜாஸ்தி பண்ணாங்க. சாண்ட்ரா ஒரு பெண்ணா இருந்தாலுமே அவங்க அந்த ஷோல நிறைய டாக்ஸிக்கான விஷயங்களை பண்ணினாங்க. அதனாலதான் விஜய் பார்வதி மற்றும் கமருதீனை அதுல இருந்து வெளியேற்றினாங்க. ஆனா பிக் பாஸ் திவாகர் அதுலயே நிறைய பெண்கள், முக்கியமா அப்சரா கிட்ட ரொம்பவும் தப்பான முறைவுல நிறைய கேளிக்கை விளையாட்டுகள்ல ஈடுபட்டிருக்காரு திவ்யா கணேஷ். அது மட்டும் இல்லாம அவங்க தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிட்டு இருக்க விஜய் பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையுமே தப்பான விதத்துல நடந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம விஜய் பார்வதியை தங்கச்சின்னு சொன்னது மட்டும் இல்லாம நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேனே அப்படின்னே கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம பிரவீனோட வைஃபை நீலா, உன் வைஃப்லாம் எப்படி உன் கூட இன்னும் வாழ்றாங்க அப்படின்னு எனக்கு தெரியல, கண்டிப்பா உன்னுடைய வைஃப் உனக்கு மட்டும்தான் மனைவியா இருக்காங்களா அப்படிங்கிற கேள்வியும் அப்பவே கேட்டிருக்காரு. ஆனா அந்த விஷயத்த எல்லாருமே அவரை கார்னர் பண்ணி சைலண்ட் பண்ணாங்க. ஆனா அதே விஷயம் இன்னைக்கு சீசன் 7 சிடபிள்யூசிலையும் இன்னைக்கு கண்டினியூ ஆயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நிஷா அவங்களுடைய அந்த விஷயத்தை பத்தி ரொம்ப ஓப்பனா தெளிவா சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி திவாகர் பேசின ஆள் நான் தான், என்கிட்ட தான் அவர் தப்பா பேசியிருந்தாரு, அதுக்காக தான் புகழுடைய பவுன்சர்ஸ், அது மட்டும் இல்லாம கானா வினோத் மற்றும் மாகாப்பாவோட பவுன்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ண உள்ள வந்தாங்க. ஆனா திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, திவாகர் அந்த ப்ராப்ளத்தை பெருசு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா சொல்லியிருந்தாங்க. நாம இந்த வீடியோல என்ன முக்கியமான விஷயத்தை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சூப்பர் சிங்கர் புகழ் ராஜலட்சுமி நம்ம மாகாப்பாவுக்கு சப்போர்ட்டிவா இந்த விஷயத்துக்கு பேசியிருக்காங்க. அவங்க என்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி தான் நாம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ராஜலட்சுமி சூப்பர் சிங்கர் மூலமா தான் இன்னைக்கு ஒரு நல்ல இடத்த பிடிச்சிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க தமிழகத்துல மட்டும் கிடையாது, நிறைய பாடல் கச்சேரிகள், அது மட்டும் இல்லாம தமிழர்கள் வாழக்கூடிய லண்டன், அமெரிக்கா, கனடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தமிழ் சங்கங்கள் இருக்கிற இடத்துல கூட இன்னைக்கு கச்சேரிக்காக போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில நாட்டுப்புற பாடலை தமிழகம் மட்டும் இல்லாம கடல் கடந்து எடுத்துட்டு போன பெருமை இன்னைக்கு செந்தில் ராஜலட்சுமி தம்பதியை சேரும். அது மட்டும் இல்லாம சூப்பர் சிங்கர் தி தமிழ்ல வர சரிகமப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதுல பார்ட்டிசிபேட் பண்ற ஏழை, அதாவது திறமையான ஏழையான நிறைய கிட்ஸை இன்னைக்கு அவங்களுடைய அந்த கச்சேரி டீம்ல சேர்த்து இன்னைக்கு அவங்களுக்கும் அந்த ஒரு பெருமையை வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த வகையில நிறைய விஷயங்களை நம்ம செந்தில் ராஜலட்சுமி தம்பதிகள் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இன்னைக்கு நம்ம மாக்காப்பாவோட அந்த அவர் மேல வச்சிருக்கிற விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகள், கண்டனம் தெரிவித்து அவங்க பேசியிருக்கிற விஷயம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ராஜலட்சுமி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எனக்கு சூப்பர் சிங்கர் மூலமா தான் விஜய் பிரியங்காவையும் மாக்காப்பாவையும் தெரியும். அவங்க 2 பேருமே அந்த அளவுக்கு ரொம்பவும் க்ளோஸான பர்சன். அது மட்டும் கிடையாது, சூப்பர் சிங்கர்ல இருக்கிற ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்ஸ்க்குமே மாகாபா, விஜய் பிரியங்காவை பத்தி தெரியும். ஏன்னா ஒரு சீசனோட த்ரூ அவுட் ஜேர்னி ஃபுல்லாவுமே நாங்க அவங்க கூட தான் டிராவல் பண்றோம். அப்படிங்கும் போது இன்னைக்கு அவங்க மேல வச்சிருக்கிற குற்றச்சாட்டெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்பவுமே கஷ்டமா இருக்குது. மாகாபா ஸ்டேஜ்ல மட்டும் கிடையாது, ரியல் லைஃப்லயுமே ரொம்பவும் ஜோவியலான ஃபன்னான பர்சன் தான். அது மட்டும் கிடையாது, இப்ப செட்ல நம்ம ஸ்டேஜ்ல அவரு என்ன காமெடி பண்றாரோ அதை விட டபுள் மடங்கு பிகைண்ட் த ஸ்கிரீன் பண்ணுவாரு. நிறைய இன்னைக்கு சூப்பர் சிங்கர் ஜூனியர்ல அவங்க
ஹேங்கரிங் பண்ணும்போது நிறைய குழந்தைங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. ஒரு ஜட்ஜஸோ இல்ல ஒரு பெரிய செலிபிரிட்டி ஆங்கர் அது மட்டும் இல்லாம நிறைய ஒரு சீஃப் கெஸ்ட் வந்து இன்னைக்கு உதவி பண்ணா, அது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஆனா விஜய், பிரியங்கா நம்ம பாக்காப்பா பண்ற உதவிகள்லாம் தெரியவே தெரியாது. ஆனா தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விஷயமும் நினைச்சது கிடையாது. இதுவரைக்கும் அவங்க நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நிறைய சூப்பர் சிங்கர் கண்டஸ்டன்ட்ஸ்க்கு அந்த விஷயங்கள் தெரியும். அப்படி இருக்கிற வகையில இன்னைக்கு அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் மேல இன்னைக்கு ஒரு பொய் புகார வச்சிருக்கிறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்குது. இன்ஃபாக்ட் இன்னைக்கு நிஷாக்கு நடந்த மாதிரி இன்னைக்கு சூப்பர் சிங்கர் செட்லயே யாருக்காவது ஒருத்தருக்கு நடந்திருந்தா கூட மாக்காப்பா கண்டிப்பா வந்து அவங்களுக்காக ஸ்டாண்ட் குடுத்திருப்பாரு. அதே விஷயத்த தான் இன்னைக்கு அவரு சிடபிள்யூசியும் பண்ணுனாரு. அது ஒண்ணும் பெரிய தப்பு கிடையாது. கண்டிப்பா கூட வேலை செய்ற ஒரு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைனா அதுக்காக நிக்கிறது அப்படிங்கிறது எல்லாராலயும் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா அவர் மேல குடிச்சிட்டு ஷோ பண்றாரு அப்படின்னு சொல்றதுக்கு மத்தவங்களுக்கு எந்த விதமான உரிமையுமே கிடையாது. ஏன்னா அவங்க கூட கோ ஆங்கர் பண்றவங்க இல்ல செட்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் அவங்களுடைய பிஹேவியர் அப்படிங்கிறது தெரியும். ஒரு 15 ஹவர்ஸ் அவர் ஹோஸ்ட் பண்ணார்னா நாங்களும் அந்த 15 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட அந்த எபிசோட் எடுக்கிற முடியிற வரைக்குமே நாங்க இருப்போம். அவருடைய ஈச் அண்ட் எவ்ரி மொமெண்ட்ஸ் நாங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்படி இருக்க பட்சத்துல அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனுஷன் இன்னைக்கு சொசைட்டில ஒரு மரியாதையோட இருக்கிற ஆள் மேல இந்த மாதிரி குடிச்சிட்டு தான் ஷோ பண்றாரு. அது மட்டும் இல்லாம பெண்கள் கூட தவறான தொடர்புல இருக்காரு. அப்படிங்கிற கேள்விகள்லாம் வைக்கும்போது எனக்கு ரொம்பவும் கஷ்டமா இருந்தது. ஆனா மீடியா முன்னாடி இன்னைக்கு சித்திரை 1ல நான் எங்க நின்னுட்டு இருக்கேன் அப்படி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மாக்காப்பா வருத்தப்பட்டு பேசுன விஷயங்கள பார்க்கும்போது எனக்கு ரொம்பவுமே கஷ்டமா இருந்தது. எல்லாருமே எனக்கு சூப்பர் சிங்கர்ல ஃபோன் பண்ணி கேட்ட விஷயங்கள், "என்னக்கா இப்படி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. இதுக்கு நீங்க எந்த விதமான ரியாக்ஷனும் பண்ணல" அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் நெறைய இப்போ நெறைய தமிழகம் மட்டும் இல்லாம வெளியில கான்செர்ட் பண்ணிட்டு இருந்ததுனால, அதாவது கச்சேரிகள்ல ஈடுபட்டு இருந்ததுனால, எங்களால இந்த விஷயத்த கொஞ்சம் கவனிக்க முடியல. ஆனா மாக்காப்பாவுக்கு இப்படி ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பா இதுக்காக குரல் குடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் சொன்னதுனால தான் நாங்க இந்த விஷயத்த பத்தி பேசுறோம். கண்டிப்பா இந்த சேனல் சைட்ல இருந்து இதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுப்பாங்க. ஆனா இதுல ஒரு பெண்ணோட விஷயம் தலையிட்டு இருக்கிறதுனால தான் அவங்க மேபி சைலண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நெனைக்கிறேன். அதர்வைஸ் இந்த விஷயத்த அவ்ளோ லேஸ்ல சேனல் விட மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு ஆங்கரா இருக்கட்டும், ஒரு பார்ட்டிசிபென்ட்டா இருக்கட்டும், கண்டஸ்டன்ட்டா இருக்கட்டும், எல்லாருமே சேனலுக்கு ஒண்ணுதான். அவங்கள நம்பி வரவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா கண்டிப்பா அவங்களுக்கு சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு செந்தில் ராஜலட்சுமி வந்து சொல்லியிருக்காங்க. டிவிகேவோட மார்ச் 8 வந்து பெண்கள் தின மாநாடுல கூட ரொம்பவும் உணர்ச்சி பூர்வமான ஒரு சாங்க தாவேகா தலைவர் விஜய்க்காக பாடினாங்க. அதன் மூலமா நிறைய கான்ட்ரோவர்சில இன்னைக்கு ராஜலட்சுமி இருந்தா கூட அவங்க வந்து இன்னைக்கு மாக்காப்பாவுக்கு மேல வச்சிருக்கிற அந்த விமர்சனங்கள், குற்றச்சாட்டுகளுக்கு எதிரா பேசின விஷயங்கள் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல மிகவும் வைரலா போயிட்டு இருக்குது. அது மட்டும் கிடையாது. அந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல குடுங்க. உங்களுக்கு சிடபிள்யூசி கன்டின்யூ ஆகணும்னு தோணுதா? இல்ல இதோடயே இந்த சீசன் முடிஞ்சிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுதா? அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல குடுங்க. இது ஒரு புறம் இருக்க, இன்னைக்கு ரெசார்ட் அப்படிங்கிற வெப் சீரிஸ்ல நடந்துட்டு இருக்க பிரச்சனை அப்படிங்கிறது சோசியல் மீடியால மிகப்பெரிய வைரலா போயிட்டு இருக்கு. அதாவது தலைவாசல் விஜய், அது மட்டும் இல்லாம எருமசாணி விஜயகுமார் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய நடிகர் பட்டாளமே நடிச்சிட்டு இருக்க அந்த வெப் சீரிஸ்ல ஒரு பெரிய இஷ்யூ வந்து போயிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் நாம அடுத்த வீடியோல பார்க்க போறோம்.